ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் 8ஓட மேட்ச் யாருக்குன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஆவரேஜ் வைஸாகவும் எந்தெந்த பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாகவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த டேரன் செமி ஸ்டேடியத்தோடைய மெயின் இது பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நல்ல எப்படின்னா வேரியேஷன் பவுலிங் போடுறவங்க அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். ஸ்லோ டெலிவரி போட்டு இது பண்ணுறவங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சானது சப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பேட்டர்ஸ்லாம் நல்ல ஹிட்டர்ஸ். இப்போ இந்த லாஸ்ட் மேட்ச் கூட இவர் நிக்லஸ் புரான்லாம் அடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் வந்து இப்போ பட்லரு, பேர்ஸ்ட்ரோ, வில்லியம் ஜாக்ஸ் இருந்தால் வில்லியம் ஜாக்ஸ், இந்த மாதிரி ஹிட்டர்ஸ்னால இந்த பிச்சு வந்து அவங்களுக்கு நல்ல அடிக்கிறதுக்கான இது கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் வந்து மேபி செகண்ட் இன்னிங்ஸில் அந்த பிச்சு மேபி ஸ்லோ ஆகிறதுக்கு சின்ன சின்ன வாய்ப்பும் இருக்குது. மொத்தமாக இங்கே 21 மேட்சஸ் பிளே பண்ணதில் 11 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 10 மேட்சஸ் பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 கீழே 7 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1 டைம் 90க்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 201 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸ்காட்லாந்து பார்த்தீங்கன்னா 180 அடிச்சிருக்காங்க. அதை ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 180 அடிச்சிட்டாங்கனாலே இங்கே சேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரே இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 199 அடிச்சிருக்கிறாங்க ஒரு மேட்ச்சில். அதை ஆஸ்திரேலியா 183 வரை சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் முடியல. அதே ஆஸ்திரேலியா 189 அடிக்கும் போது அந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து 185 வரை வந்துட்டாங்க, ஆனாலும் லாஸ்ட்ல வந்து பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் கூட ஆகலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பேட்டிங் பண்ணிட்டு அடுத்து வந்து பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச் கண்டிஷன் தான் இப்போ வரைக்கும் அந்த வென்யூ ப்ராக்ரஸ் ஆனது இருந்திருக்கு. மொத்தமா இங்க நடந்த ஒரு 5 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 24 விக்கெட்ஸும் ஃபேசர்ஸ் 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேஸ் பவுலர் 17 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 22 விக்கெட்ஸ் வந்து இங்க விக்கெட் ஃபால்ஸ் வந்து இருந்திருக்கு. இவங்களுக்கு எதிராக ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 29 மேட்சஸ் பிளே பண்ணதுல இங்கிலாந்து 11 மேட்சஸும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 17 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்ல ICC வேர்ல்டு கப்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணதுல வெஸ்ட் இண்டீஸ் 5 மேட்சஸ் அவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து இங்க பேட்டிங் பண்ணிடுவாங்க, வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் இப்போ இடையில ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஒரு T20 மேட்சஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுல 2 பேருமே ஈக்குவலா ஃபைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இங்கிலாந்து சார்பாகவும் வின்னாக இருக்கு. இங்கிலாந்தோட பாசிபிள் பிளே பண்ணி தான் பட்லர், பிலிப் சால்ட், மேக்சிமம் ஜாக்ஸுக்கு பதிலாக கண்டிப்பா ஒன்னு ஜாக்ஸ் வருவாரு. அப்படி இல்லைன்னா வில்லியம் ஜாக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹாரி ப்ரூக்கர் தான் இது பண்ணிடுவாங்க மெயினா. அதே மாதிரி மார்க்குட்டுக்கு பதிலாக ஜார்டனும் மேபி அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் மேக்சிமம் அதே பிளேயிங் 11ல போவாங்க. மேபி அந்த ரோஸ்டன் சேஸ் வேணா இவங்க சாய்வோப்புக்கு பதிலாக உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அவருக்கும் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்கு, அவர் பவுலிங்கும் நல்லா போடுவாரு. அதே மாதிரி மெக்காயும் கண்டிப்பா டீம்ல இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நல்லா போட்டிருக்காங்க, இந்த வென்யூல அவர் நல்லா போட்டிருக்கிறாரு. ஸோ அவரையும் டீம்ல ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக எடுத்துப்பாங்க. மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் தான் இருக்கிறாங்க. வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர் இருக்கிறாங்க. இப்போ வர இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தாலே கண்டிப்பா ப்ரிடிக்ஷன்ல 1 or 2 விஷயங்கள் நம்ம நினைக்காதது கூட நடக்கும், மாறும். பிளேயர்ஸோட செலெக்ஷன் மாறும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்போ பிலிப் சால்ட் பாத்தீங்கன்னா வென்யூ ரெக்கார்டு வந்து இல்லைன்னா கூட இவர் வெஸ்ட் இண்டீஸ்ல இப்ப பிளே பண்ணதுல நல்லா பிளே பண்ணிருக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா பிளே பண்ணிருக்கிறாரு. கொஞ்சம் அந்த ஆரம்பத்துல அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட சின்ன சின்ன த்ரெட்ஸ் இவருக்கு வரலாம். ஆனா அதை தாண்டிட்டாரு அப்படின்னா இவர் வேகமா அடிச்சிருவாரு. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜாஸ் பட்லரும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்விங்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஒரு 20-25 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆனா கூட விக்கெட் கீப்பர் மூலயமா அவருக்கு வந்துடும். ஆனா பிலிப் சால்ட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆப்ஷன். ஸோ நீங்க இந்த 2 பேர்ல நீங்க இங்கிலாந்து வின் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க அவரை லீவ் பண்ணிட்டு இந்த செக்ஷன்ல பட்லரே ட்ரை பண்ணிக்க. பாத்தீங்கன்னா ஜானி பேஸ்ட்ரோ, ஹாரி ப்ரூக், அநேகமா வில்லியம் ஜாக்ஸ் வந்து இந்த மேட்ச்ல பிளே பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர் 2 பேரும் வந்து
நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் அவங்க இதுல வச்சிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா ரோஸ்டன் ஜேஸ் வந்து அவரு லெக் ஸ்பின்னு ஆஃப் ஸ்பின்னு ரெண்டுமே போட்டுருவாரு. ஸோ அவருக்கு அந்த இடத்துல த்ரெட் ஆனது இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதனால ஹாரி புரூக்கை தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து ஓரளவு நல்லா ப்ளே பண்ணிடுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜானி பேஸ்ட்ரோ வந்து இவங்க கூட வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு ஒரு 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அந்த T20லயும் பாத்தீங்கன்னா ஒரு 29 ஆவரேஜ் வரைக்கும் வச்சிருக்காரு. லாஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல 31, 28 மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த வாய்ப்பு இப்போ அவர் மேக்சிமம் 1 டவுன் இப்ப இறங்கிடுவாரு இனி இந்த மேட்ச்ல ஜாக்ஸ் இல்லைன்னா. ஸோ இவர் வந்து நல்ல ஃபாஸ்ட் பால்லாம் நல்லா அடிப்பாரு. இவருக்கும் அதே வில்லியம் ஜாக்ஸ் கிட்ட இருக்கிற அந்த லெக் ஸ்பின்னர் த்ரெட் தான். ஸோ மற்றபடி இவர் வந்து மற்றவங்க பால்லாம் நல்லா பிளே பண்ணிடுவாரு. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இவர் போத் இன்னிங்ஸுமே நல்லா தான் பிளே பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுவாரு. அந்த அகில் ஹுசைன் பால்ல கொஞ்சம் மெதுவா ஸ்லோ பண்ணி விளையாண்டாருன்னா பெருசா பிளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹாரி புரூக் வந்து இப்ப நீங்க வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட் பண்ற மாதிரியான டீம்ல கண்டிப்பா அவரை ட்ரை பண்ணுங்க. அவர் தான் அந்த இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. டாப் ஆர்டர் அவுட் ஆகிற பட்சத்துல ஹாரி புரூக் வந்து பண்ணுவாங்க. மொயின் அலி வந்து மேக்சிமம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட நல்லா பவுலிங் போட்டுருவாங்க, பேட்டினும் பிடிச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்க பால்ல வந்து அவுட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு, இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. மொயின் அலி லிவிங்ஸ்டன்ல மொயின் அலிக்கு ஓவர் கொடுத்துருவாங்க கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்தவரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டாப் ஆர்டர் அவுட் ஆகுறாங்க இந்த மேட்ச் அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா பேட்டிங் ஆர்டரும் கிடைச்சிரும். ஸோ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஹெட் டு ஹெட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூல வந்து ஒரு 68 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆகுது, இவருக்கு இந்த பிச்சு பவுலினுக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இவரை வந்து இவர்கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா டீமே லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷனுக்கு இருந்தா கூட இவர் கூலா அவர் பாட்டுக்கு பிளே பண்ணிட்டு இருப்பாரு. எந்தவித டென்ஷனும் இல்லாம நீட்டா பிளே பண்ணுவாரு. ஸோ அதுதான் இவருடைய பிளஸ் பாயிண்ட். மேக்சிமம் ட்ரீம் டீம் அதிகமா வர்றதுக்கான காரணம் வந்து அந்த ஒரு இதுதான். அது நம்ம சிஎஸ்கே கேம்பெயின்ல இருந்ததுல இருந்தே அவருடைய அந்த பிளேயிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு T20 T10 விளையாடும் போது அவருடைய இது வந்து இப்போ அதிகமா நல்லா பண்ணிட்டு வராரு. ஸோ அவரை இந்த கேட்டகரியில இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்ப சாம் கரன் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை பவுலிங் போட்டு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடணும். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பா நிறைய விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. லெப்ட் ஹேண்டர் பவுலர் வந்து இப்ப சாம் கரன் இப்ப எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல டோப் பிளேயர் கூட அவங்க லீவ் பண்ணிடுவாங்க. ஆனா சாம் கரன் வராரு அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா இந்த பிச்சுக்கு வந்து அது செட் ஆகும். இந்த கட்டர் போடுறவங்க, இந்த வேரியேஷன் போடுறவங்க, இந்த பேக்கப்ல இருந்து போடுறவங்க இவங்களுக்கு போகணும். இவர் ஒரு ஓவர்லயே 3 பால் அந்த மாதிரி ஸ்பெஷல் டைம் போட்டுருவாரு. ஸோ மேபி ஆனா கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் ஒரு ஓவர். அதனால கூட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இவர் பால்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 1 or 2 விக்கெட்டை எடுத்துருவாரு. ட்ரீம் டீம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு சாம் கரனுக்கு இருக்கு. ஜார்டன் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டா கண்டிப்பா நீங்க எடுத்துடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா இப்ப மார்க் வுட் அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஜார்டனும் இருக்கிறாங்க, மார்க் வுட்டும் இருக்கிறாங்கன்னா ஜார்டனுக்கு பதிலாக நீங்க மார்க் வுட்டை அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இவருடைய வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்கு. அந்த 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இவங்க கிட்ட 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. T20 2 கேரியர்லயும் பாத்தீங்கன்னா 70 விக்கெட் 370 விக்கெட் 100 விக்கெட் எடுத்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணுங்க. மார்க் வுட் இவர்ல ஒருத்தங்கள ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஆர்ச்சர், அதில் ரசீத். இப்போ இருக்கிற கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதில் ரசீத்ல கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதில் ரசீத்தையே கொடுங்க. இது பவுலிங் பேட்டினுக்கான பிச்சு தான். ஆனா இவரால் விக்கெட் எடுக்க முடியாதுன்ட்டு கிடையாது, முடியும். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா கண்டிப்பா அந்த இடத்துல ட்ரீம் டீம்ல ஃபர்ஸ்ட் தான் அதில் ரசீத் தான் வருவாரு. இப்போ இங்கிலாந்து டாமினேட் பண்ணாதான் அந்த இடத்துல ஆர்ச்சர் வருவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அதில் ரசீதை எடுத்துருங்க. இந்த இடத்துல சாம் கரன் எடுக்கிறாங்கன்னா இவங்க மேக்ஸிமம் டோப்லயே லீவ் பண்ணிடுவாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் வச்சே போயிடுவாங்க. அப்படி சாம் கரனை எடுக்கலன்னா மேபி டோப்லயும் உள்ள பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மார்க்வுட்டும் இருக்கலாம். மார்க்வுட் சப்போஸ் இருக்காருன்னா மேக்ஸிமம் ஜார்டன் மார்க்வுட்ல ஒருத்தங்களா தான் எடுப்பாங்க. மார்க்வுட்டை பொறுத்தவரை 2 இன்னிங்ஸுமே அவர் நல்லா போடுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி அவருக்கு உண்டு. அதுக்கான இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவரு இல்லைன்னா ஜார்டன்ல இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா நீங்க ஒருத்தங்களையே ட்ரை பண்ணுங்க. இப்போ மார்க்வுட் செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து செகண்ட் பவுலிங் போட்டா நீங்க மார்க்வுட்டை ட்ரை பண்ணுங்க. இப்ப டோப் பிளேயை பொறுத்தவரை அவர் வந்து எந்த மாதிரி டீம்ல எடுக்கணும்னா அவர் வந்து மேக்சிமம் 1 விக்கெட் 3 விக்கெட் அப்படிதான் எடுப்பாரு. இல்லைன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டாரு, 1 விக்கெட்டோட நிறுத்திடுவாரு. ஸோ இவரை கூட நீங்க லீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல சாம் கரன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரையே ட்ரை பண்ணுவோம்.
பவர் பிளேல ஒரு விக்கெட் போயிரும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்கு அப்படின்னா இவருங்க வந்து ஒரு மேக்சிமம் பிராண்டன் கிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் அவருக்கு ஆவரேஜ் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. பேட்டிங்ல பேர்ஸ்ட்ரோவும் லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாங்க அவங்களுடைய டாப் ஆர்டர்ல. ஸோ 2 பேர்ல 2 லோ பெர்சன்டேஜும் அந்த மாதிரி ட்ரீம் டீம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒருத்தங்க கண்டிப்பா வந்துருவாங்க இவங்க 2 பேர்ல. ஸோ ரொட்டேஷன் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. சார்லஸ் இப்ப வர ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ சார்லஸ் அந்த இடத்துல உறுதியா வராருன்னா அந்த இடத்துல பிரண்டன் கிங்குக்கு பதிலாக நீங்க பேர்ஸ்ட்ரோவை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 பேருமே அப்படி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டவுட் தான். ஏன்னா சார்லஸுக்கால முடியும், அவர் வந்து நல்லா ஹிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஸ்பின்னுல தான் சில டைம் அவர் வந்து அவுட் ஆகுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நிக்லஸ் பூரான் வந்து ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவர் முடிச்சுட்டா கூட அவர் விக்கெட் கீப்பர் மூலயமா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஆனா நிக்லஸ் பூரானுக்கு வந்து என்ன மாதிரியான த்ரெட்னா அவர் லெக் ஸ்பின்ல அடிச்சிடுறாரு. ஆனா இந்த ஒரு மாதிரி சைனா மேன் போடுவாங்க, சைனா மேனு அதே மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் இந்த மொயின் அலி இவங்க கிட்ட எல்லாம் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருக்காண்டி வேணா அந்த மொயின் அலியை வந்து ஓவர் கொடுப்பாங்க கண்டிப்பா. அந்த இதுல இவர் அவுட் ஆனா அவுட் ஆயிடுவாரு. இல்லைன்னா இந்த அவருடைய கன்சிஸ்டி பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், 98 75 75 61 27 அந்த ட்ரீம் டீமுக்கான இதை வந்து அவர் வந்துடுறாரு. ஸோ நிக்லஸ் புரானா சாய் ஓப்பான்ட்டு நீங்க அந்த விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல 2 பேருமே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நிக்லஸ் புரானையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா கண்டிப்பா ஓரளவு ரன் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவார். இப்போ இந்த ரோமன் போவல் இல்ல ஆண்ட்ரூ ரசல் இதுல இந்த ரோஸ்டன் சேஸ் கூட சாய்கோப்புக்கு பதிலாக வரலாம். அப்படி வந்தா நீங்க ரோமன் போவலுக்கு பதிலாக இந்த ரோஸ்டன் சேஸை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவருக்கு டபுள் ஆப்ஷன் உண்டு, திடீர்னு பவுலிங் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, கொடுக்கும்போது உங்களுக்கு விக்கெட் எடுத்துருவாரு. விக்கெட் எடுத்தா கூட ஒரு ட்ரீம் டீம் வந்துருவாரு, ஆல்ரவுண்டர்ல இருப்பாரு. ஸோ ரோமன் பவுலை விட ஆண்ட்ரூ ரசலையே நீங்க எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். இந்த இதுல வென்யூல வந்து அவர் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்கிறாரு. ஹெட் டு ஹெட் இவங்களுக்கு கிட்ட நல்லா வச்சிருக்காரு, ஒரு 43 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பேட்டிங் பிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இவரை வந்து இப்போ அந்த பிச்சு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் ஆகி அடுத்து ஹார்டாக ஆரம்பிக்கிற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க ஆண்ட்ரூ ரசலையே இந்த கேட்டகரியில இருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இவர் ஒன்னு பேட்டிங் இல்லைன்னா பவுலிங் மூலயமா கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. இந்த மாதிரியான பவுலருக்கு இந்த பிச்சு நிறைய சப்போர்ட் ஆகும். அது மாதிரி ருத்தர்ஃபோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து வின் ஆகிற மாதிரியான டீம் இருந்துச்சுன்னா அதுல இவர் கண்டிப்பா வருவாரு. அப்பதான் டாப் ஆர்டர் அவுட் ஆகும். அந்த இடத்துல இவருக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும். இல்லைன்னா வாய்ப்பே வராம இவருக்கு வரமாட்டாங்க. இவருக்கு முன்னாடியே ஆண்ட்ரூ ரசல், ரோஸ்டன் சேஸ் இவங்களையா தான் இறக்கி விடுவாங்க. அகில் ஹூசன் வந்து மஸ்ட் பிக். இந்த மேட்ச்ல வந்து அவர் கண்டிப்பா ட்ரீம் டீம் வருவாரு, இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருவாரு. சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா கண்டிப்பா பண்ணிருவாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ஷன்ல இதான் நீங்க அகில் ஹூசனை இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு டீம்ல வச்சுக்கோங்க. மோட்டி அகில் ஹுசைன் 2 பேருமே ட்ரீம் டீம் வராங்கன்னா மேக்சிமம் அந்த இடத்துல ஸ்பின்னுக்கு வந்து நல்ல செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா 2 பேருமே வந்துருவாங்க. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் ஆகுறாங்க அப்படின்னா கூட 2 பேருமே வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா மோட்டி வர்றதுக்கும் ஒரு அதான் பெருசா ப்ளே பண்ணுவாராங்கிற மாதிரியான இது சொல்ல முடியாது. ஒரு சின்னதா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சாரி ஜோசப் அப்புறம் அந்த மெக்காய் இந்த 2 பேர்ல நீங்க மேக்சிமம் ஒருத்தரை ட்ரை பண்ணுங்க. அந்த மெக்காயவே நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் நல்ல இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அதே மாதிரி நல்ல வேரியேஷன் பண்ணி போடுவாரு. ஸோ அவருக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்கிறாரு. ஸோ 2 பேரை ஒன்னா எடுக்கிறத விட ஒருத்தங்களை இங்க ட்ரை பண்ணி இன்னொன்னு இங்கிலாந்து பவுலர்ல ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. இவருக்கு வந்து அந்த பவர் பிளேல ஓவர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆகுதுன்னா நல்ல பால இன்ஸ்விங் வந்து கொண்டு வருவாரு. ஸோ அந்த பிலிப் சால்ட் பட்லர்லாம் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கும். பட்லருக்கு அந்த பாலை ஸ்டெம்முக்கு கொண்டு வரவங்க கிட்ட அவர் கொஞ்சம் வீக்கா இருப்பார். இன்ஸ்விங் கொண்டு வருவாங்க இல்ல அவுட் ஸ்விங்ல இருந்து அந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக்குறவங்க கிட்ட அவர் கொஞ்சம் வீக்கா இருப்பார், அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இவரு விக்கெட் பாருங்க, 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. T20 இன்டர்நேஷனல் 46 விக்கெட் எடுத்திருக்காரு. நார்மல் T20ல 148 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இதுல ஒரு மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர் தான் அல்சாரி ஜோசப்பை விட ஒரு இது. ஆனா இப்போ யாரு பவர் பிளே போட போறாங்க, யார் டெத் ஓவர் போடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அல்சாரி ஜோசப்பை தான் சில டைம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா டெத் ஓவர்ல கொண்டு கொடுப்பாங்க.
அதே மாதிரி யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஆண்ட்ரூ ரசலுக்கு 4 ஓவர் போட்டுருவாரு, அகில் ஹுசைன் 4 ஓவர் போட்டுருவாரு, பட்லரு சால்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பண்ணிடுவாங்க. அதுல சால்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா கொடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு அவர் பண்ணுவாருங்கிறது சொல்ல முடியாது, ஆனா ஒரு வாய்ப்பு. பேர் ஸ்ட்ரோக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரன் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதில் ரஷீத் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா அந்த பிச்சுக்கு ஆடாகிற பட்சத்துல அந்த ஸ்பின்னர்ஸுக்கும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை வச்சுக்கிடுங்க. நீங்க கிராண்ட் லீகுக்கு பெருசா போடணும் அப்படின்னா கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒருவேளை மார்க்வுட் இருக்கிறாரு, அவர் லோ பெர்சன்டேஜ்ல இருக்காருன்னா இது பேட்டிங் பிச்சா இருந்தா கூட அவர் இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத் ஓவர் போடுறாங்க, இல்ல ஜார்டனோ இல்ல சாம் கரனோ டெத் ஓவர் போடுறாங்கன்னா அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.